மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பசுபதியோட பையன் ராகவை வந்து விஜய் அதுக்கப்புறம் நிவீன் குமரன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து கடத்தி வச்சுருப்பாங்க. கடத்தி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி வந்து இன்னும் கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ராகவோட ஃபோனை விஜய் அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ராகவ் கிட்ட வைக்கிறாங்க. அப்போ ராகவ் வந்து என்னை கடத்திட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறாங்க. உன்னை யார் கடத்தினாடா சொல்லிடா, உன்னை யார் கடத்தினா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்குள்ளே ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஃபோனை கட் பண்ணிவிட்டு பசுபதிக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இவனை யார் கடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ ராகினி பார்த்தீங்கன்னா ஒருவேளை விஜயா இருக்குமோ காவேரியா இருக்குமோ அப்படின்னு ஒவ்வொருத்தர் பேராக சொல்கிறாங்க. உடனே பசுபதி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதுமா, காவேரி எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்ய போகிறா அப்படிலாம் சொல்லிட்டு பசுபதி வந்து ஒவ்வொருத்தராக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிவீனோட அம்மாவுக்கு கால் பண்ணி, ஆமா என்ன உன் கூட தானே வந்து ராகவ் வரான்னு சொன்னேன், இப்போ எங்கே ராகவ் யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். இல்லை நிவீன் தான் ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனா அப்படிங்கிற விஷயத்த வந்து யார் சொல்லுவா அப்படின்னா நிவீனோட அம்மா சொல்லிடுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கிட்ட இருந்து பசுபதிக்கு ஃபோன் வரும். என்ன பசுபதி நல்லா குழம்பி போயிட்ட போல், உன் பையனை யார் கடத்தினான்னு சொல்லிட்டு நான் தான் கடத்தினேன்னு சொல்லவும், நீ எதுக்கு என் பையனை கடத்தினேன்னு சொல்லிட்டு பசுபதி ரொம்பவே கோவமாகி விஜயை வந்து திட்டுறாங்க. ஆமாம் நீ சும்மா இருந்தால் நான் ஏன் இதெல்லாம் பண்ண போகிறேன், நான் வந்து உன்னை காவேரி ஃபேமிலிக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காதுன்னு சொன்னேன். ஆனால் நீ என்னன்னா கொடைக்கானல் போயிட்டு அவங்க வீட்டை உன் வீடுன்னு சொல்லி அவங்க உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் அள வச்சிட்ருக்க. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். நீ என்ன பண்ணுற அப்படின்னா உடனே கிளம்பி சென்னைக்கு வர, அவங்களோட வீட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒழுங்காக அதில் சைன் போட்டு அவங்க வீட்டை அவங்களுக்கே கொடுக்குற. இதை மட்டும் நீ பண்ணலை அப்படின்னா உன் பையனை நீ உயிரோடே பார்க்க முடியாதுன்னு சொல்லவும், என் பையனை ஒன்றும் பண்ணிடாத நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு பசுபதியும் கிளம்பி வராங்க. ஸோ விஜய் வந்து நினச்ச மாதிரியே பிளான் போட்ட மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா காவேரி வீட்டை திரும்ப அவங்களுக்கு மீட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ பசுபதி என்ன பண்ண போகிறாங்க, அந்த பையனுக்காக வீடே வந்து விட்டு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.